சத்தம் காட்டை தாண்டாதே, அதிகாரம் காட்டும் பேயின் நாட்டும் நியாயம் பார்க்காதே. காக்கை கூட்டம் போடும் கூச்சல் பாட்டு காண யுத்தமே, குஞ்சு காக்க கொக்கரிக்கும் கோழி நித்தமே. வீரனே வேட்டையாடு, வெற்றியால் தீருமே பட்டு பாடு. கை கட்டிடாதே, பகைய வெட்டிடாதே, புதுவான கூட்டம் பாடு உன்னை பந்தியோடு. இங்கிருந்து கொஞ்சம் கீழே ஒரு 10 அடியிலேருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ஷாட். சரிண்ணே, அது மேலே இல்லை அண்ணே, அதுக்கு மேலே உனக்கு ஒரு 15 அடி அங்கேருந்து குதிக்குமானே இன்னும் நல்லா இருக்குண்ணே. ஓகே குதிங்க அப்படின்னு தான் இருக்கும். விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த ரைட் ஷோல்டர் ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது. அண்ணா அப்படியே பண்ணிடுறேன் அதில் தெரியும், கொஞ்சம் ஓடும் போதெல்லாம் தெரியும். அங்க பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போறாரு. இதுல என்னோட 100% நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில்ம். அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த ரைட் ஷோல்டர் ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது. அதோட தான் பண்ணாரு. நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லை நான் பண்ணிடலேன். அவருக்கு என்னன்னா சரி பிரேக் எடுக்கலாம்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். அவருக்கு அடுத்த ஷெடியூல் போகிறதுக்கு இந்த பயம். அண்ணா அப்படியே பண்ணிடுறேன் அதில் தெரியும், கொஞ்சம் ஓடும் போதெல்லாம் தெரியும். அங்கே பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போகிறாரு. போனால் அங்கேயும் போய் சும்மா இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதில் ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிட்டார். ஆனாலும் அதை வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்குறாங்க, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதுல என்னோட 100% நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றது. எனக்கு அப்படி இருந்தது, செந்திலுக்கும் கண்டிப்பா அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சூரி இங்க இருந்து கொஞ்சம் கீழே ஒரு 10 அடியிலேருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ஷாட்டும். சரிண்ணே, அது மேலே இல்லை அண்ணே, அதுக்கு மேலே உனக்கு ஒரு 15 அடி அங்கேருந்து குதிக்குமானே இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே. ஓகே குதிங்க அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு நடிகனாக இருக்கிறாரு.